வணக்கம் தோழர்களே. ஹோம்பவுண்ட் பாலிவுட்டில் சமீபத்தில் நீரஜ் கேவான்ற ஃபிலிம் மேக்கர் டேரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆனது தான் இந்த ஹோம்பவுண்ட்ன்ற படம். இந்த படத்தை நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அண்டு முக்கியமாக மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி இந்த படத்தில் வந்து பேசியிருக்காங்க. அவங்களோட இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி நிறைய பேர் பேசினது கிடையாது. அண்ட் படங்கள் வந்த மாதிரி எனக்கு தெரில. ஸோ இந்த படத்தை பார்த்தாலும் முடிவு பண்ணேன். லேட்டர் தான் பார்த்தேன், இந்த படத்தோட டேரக்டர் நீரஜ் கேவான் வந்து மார்டின் ஸ்கோர்சிஸோட ஒரு இன்டர்வியூ வந்து யூடியூப்ல வந்திருக்கும். அதை அந்த இன்டர்வியூ வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய லைம்லைட்டே கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு லேட்டராக தான் தெரிஞ்சது மார்டின் ஸ்கோர்சிஸ் வந்து இந்த படத்தோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்னு. ஸோ அது பெரிய ஹைப்பே எனக்கு கிரியேட் பண்ணுச்சு. அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இதை சுற்றி பேசப்பட்டிருக்க பாலிடிக்ஸ் என்ன, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தில் மெயின் கேரக்டர்ஸ்னு ரெண்டு கேரக்டர் தான். அவங்க வந்து சந்தன் ஒரு பையனும் ஷோயப்னு ஒரு பையன். இவங்க ரெண்டு சின்ன வயசுலேருந்து செம்ம க்ளோஸு. இவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போலீஸ் கான்ஸ்டபிள் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் எழுதி வேலை கிடச்சிடணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு முட்டி மோதி போராடிட்டு இருக்காங்க. அண்டு இந்த படத்தில் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கு அந்த வேலை கிடச்சதா, இதுக்கு நடுவில் அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, அவங்க என்னென்னலாம் ட்ராவல் பண்ணி கோத்ரூ பண்ணி போனாங்க அப்படின்றது தான் இந்த படம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா சந்தன் ஷோயிப் அப்படின்ற இந்த ரெண்டு பசங்களும் வந்து டிராக்டரில் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்க, இந்த தினக்கூலிகள் போயிட்டுருக்க அந்த டிராக்டரில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அங்கே போய் அந்த கூட்டத்தை பார்ப்பாங்க. அதாவது இந்த ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, இவங்கள மாதிரியே அங்கே எக்ஸாமுக்கு போயிட்டுருக்க பசங்க அந்த கூட்டத்தை பார்த்தது வந்து அந்த சந்தன்ற பையன் வந்து அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு, ஐயோ இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். அண்டு அந்த ஷோயப்ன்றவன் வந்து அவனை மோட்டிவேட் பண்ணி, இல்லை இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கோல் என்னென்னா, அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகணுன்றதில் நமக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் வந்து போலீஸ் ஆகணும், அது இதாகணும்னு சொல்லிட்டு நம்ம பல படங்கள்லாம் பார்த்து நமக்கு மண்டையில் ஏறி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இருக்கிற கோல் வந்து நான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவைன்றது சமூக அந்தஸ்து, சோஷியல் ஸ்டேட்டஸ் அவங்களோடது முன்னேறணும். ஏன்னா இந்த சந்தன்ற பையன் வந்து ஒரு தலித் ப்ரோட்டகனிஸ்டாக இந்த படத்தில் வந்திருக்கான். அந்த ஷோயப்ன்றவன் வந்து ஒரு முஸ்லீம் இந்த படத்தில் வந்திருக்கான். ஸோ இவங்க ரெண்டு பேரோட சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து இந்தியாவுக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருப்பாங்க அப்படின்றது. ஸோ ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுறதே வந்து அவங்களோட சர்வைவலுக்காக ஒரு இதை சூஸ் பண்ணுற மாதிரி தான். அதுதான் இவங்களோட ஒரு கோலாக இருக்கும். எனக்கான மரியாதை இந்த சொசைட்டியில் கிடைக்கணும். எக்ஸாமுக்கு இவனுங்க ட்ராவல் பண்ணி போகிற ப்ராசஸே வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா டிராக்டரில் தான் ரயில்வே ஸ்டேஷன் வருவானுங்க. அந்த தினக்கூலிகளோட சேர்ந்துட்டு இவங்களும் வந்து கஷ்டப்பட்டு அந்த இருட்டில் வந்து டார்ச் அடிச்சு வந்துட்டு இருப்பானுங்க விடிய காலையில். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு அவ்வளோ முட்டி மோதி ஏறிட்டு இருப்பாங்க. ஷோயப்கிட்ட சொல்லுவான், என்ன எக்ஸாமுக்கு போகிறோமா இல்லை ஏதாவது வாருக்கு போகிறோமா அப்படின்னுவான். ஆக்சுவலி அந்தளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க அந்த ட்ராவல் பண்ணுற ப்ராசஸே. இந்த ரிசர்வேஷன் பற்றி இதில் பேசணும். இங்கே எல்லாருக்குமே ஒரே சூழல் வந்து கிடையாது. ஒருத்தர் வந்து ஈஸியாக காரில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு போயிடுவான். ஒருத்தர் அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி வரதே கஷ்டமாக இருக்கும். அந்த ட்ராவலுக்கு முன்னாடி அவன் படிக்கிறதுக்கு பல காலமாக அவனோட சூழல் எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எக்கச்சக்கமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அவன் எப்படி வந்து கடந்து அந்த இடத்துக்கு வரான்றது. ஸோ இங்கே நிறையா மேதாவிகள்லாம் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்துட்டு மெரிட் போகுது, தகுதி இல்லாதவங்களாம் உள்ளே வந்துடுறாங்கன்னு சொல்லி பலதரப்பட்ட விஷயங்கள் சொல்லுவாங்க. அவனுங்களாம் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த சீன் முக்கியமாக. அந்த படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க சமூக ரீதியாக எவ்வளோ ஒடுக்கப்படுறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு இந்த ரிசர்வேஷனை பற்றின கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும், ரிசர்வேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஸ்வினி தேஷ்பாண்டே எழுதின அஃபர்மேஷன் ஆக்ஷன் இந்த இந்தியான்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். அண்டு இதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த புக்கை வந்து தயவு செஞ்சு வாங்கி படிங்க. இதில் ரொம்ப கிளியராக வந்து எதுக்காக வந்து இந்தியாவில் வந்து இந்த ரிசர்வேஷன் கான்செப்ட்டு, இந்த அஃபர்மேஷன் ஆக்ஷனுன்றது வந்து ஏன் கொண்டு வந்தாங்க, அண்ட் அந்த பாலிசிஸ்லாம் எப்படி ஆக்ட் ஆகுது, அது எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்றது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இந்த புக்கை வாங்கி கண்டிப்பாக படிங்க. இல்லை எனக்கு புக்கு படிக்கிற அளவுக்குலாம் எனக்கு இது கிடையாது, புக்கு படிக்கிற பொறுமையெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வினா பாட்காஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் மதுர் சத்யா வந்து பேசியிருப்பார். ஸோ அந்த பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுலேயே ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிரும். இந்த சந்தன்ற இந்த தலித் ப்ரோட்டகனிஸ்டாக வர இந்த பையனோட ஃபேமிலி சைடு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா அண்டு அவனுக்கு ஒரு அக்கா இருக்காங்க.
இவங்கெல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க அம்மா வந்து இங்கே ஸ்கூலில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு சமைச்சு போடுறது இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்டாக காட்டுறாங்க. ஷோஹேப் அலின்ற கேரக்டருக்கு வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா, அவங்க வீடுகள் கூட ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து காலில் பிரச்சனை இருக்கும், வயலில் வேலை பார்த்து பார்த்து ஒரு ஆள முடியாது. அண்டு அதுதான் இவனுக்கு ஒரு கோலாக இருக்கும். இந்த பக்கம் சந்தனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு ஓட்டு வீட்டில் தான் ஓடு வந்து பிரிஞ்சு விழுந்துடும். ஸோ வந்து ஒரு சொந்தமாக எனக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது தான் ஒரு கோலாக இருக்கும். இந்த பக்கம் ஷோயேபுக்கான பிரச்சனை என்னவாக இருக்குன்னா அவங்க அப்பாவோட காலை சரி பண்ணணும், அதுக்கு ஆப்ரேஷனுக்கு காசு இருக்காது. ஸோ இதுலேருந்து தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் ஃபுல்லாகவே வந்து இந்த நம்மளோட பேரை வச்சு ஒரு அரசியல் நம்ம இந்தியாவில் நடக்குதுல்ல, அதை வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. இதை நீரஜ் கேவான் கூட வந்து அந்த மார்டின் ஸ்கோர்சிஸோட பேசியிருந்த அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஷேக்ஸ்பியர் சொன்னார் வாட்ஸ் இன் யுவர் நேம் அப்படின்னாரு. அவர் இந்தியாவுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கலாக அவங்க சொல்லியிருப்பாரு. ஸோ என்னன்னா இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே வந்து ஷோயேப் வந்துட்டு ஒரு வேலைக்கு போவான். ஒரு வாட்டர் ஃபில்டர் கம்பெனியில் வந்துட்டு பியூன் வேலை மாதிரி போயிட்டு இருப்பான். அங்கே போன உடனே அவனுக்கு கேட்கப்படுற முதல் கேள்வி என்னன்னா உன் பேர் என்ன அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. ரொம்ப தயங்கி ஷோயேப் அலி அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அங்கே போய் ஒரு ஆஃபீஸர் அங்கே ஒருத்தர் இருப்பான். ஒரு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு இஸ்லாமோபிக்கா இந்த மாதிரி ஒரு ரைட் விங் இருக்கிற ஒரு ஆள் வந்து எல்லா கம்பெனிக்குள்ளேயும் எல்லா ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளேயும் இருப்பான். எல்லாருக்கும் வந்து தண்ணி கொண்டு போய் கொடுக்குறது தான் ஷோயேப் அலியோட வேலையாக இருக்கும். தண்ணி கொண்டு போய் வைக்கிறப்ப அவன் கேட்பான் அவன் பேர் என்ன அப்படின்னோடனே ஷோயேப் அலி அப்படின்னோடனே இல்லை நான் வந்து எனக்கு நானே தண்ணி பிடிச்சி குடிச்சுக்கிறேன், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக அவனோட அந்த இஸ்லாமிய வெறுப்பை வந்து அந்த இடத்துல காட்டுவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தனுக்கு வந்து ஒரு சீனு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சீனு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து இவன் என்கொயரி பண்ணுறதுக்கு போவான். இது ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ண பார்ப்பா அந்த ஆஃபீஸர் அங்கே உட்காந்துருக்கான் வந்து அவனோட சாதி பேரை கேட்க ட்ரை பண்ணுவான். எது கேட்பானா இந்த மாதிரி வரலப்பா ஹோல்ட் ஆகிருக்குது, இன்னும் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தயங்கி இருப்பான். இவன் வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பான். அப்போ வந்து கேட்குறான் இந்த மாதிரி உன் பேர் என்ன அப்படின்னோடனே சந்தன் அப்படின்னா சந்தன் அதுக்கப்புறம் அப்படின்னு அந்த லாஸ்ட் நேமை கேட்க ட்ரை பண்ணுவான். அப்படின்றப்ப சந்தன் குமார் அப்படின்னு சொல்லிடுவான். குமார்னா என்ன உன் பேரை கேஸ்ட் நேம் என்ன அப்படின்னு கேட்டதும் அவன் தலித் கம்யூனிட்டி அவனோட கேஸ்ட் நேமை சொல்ல முடியாமல் என்ன சொல்லிடுவான் வேற ஒரு கேஸ்ட் நேமை வந்து ஒரு அப்பர் கேஸ்ட் நேமை சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் வந்து அவன் வாயிலிருந்து அந்த கேஸ்ட் நேம் வந்து வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். வேற ஒரு கேஸ்ட் சொல்லிடுவான். லேட்டர் வந்து அவனை ட்ரிகர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவான் இந்த எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கவங்கலாம் வந்து எல்லாரோட சிசி பறிச்சிடுறாங்கல்ல, அதனால் நம்மளோட இதெல்லாம் போயிருதுல அப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அந்த நேரத்துலேயே அப்படியே அந்த சீனில் வந்து அந்த சந்தன்ற கேரக்டர் வந்து அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பான். உட்காந்துட்டு அப்படியே அந்த ஒரு பதட்டத்தோடையே வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருப்பான். அது அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. ஏன்னா இதை நான் ஏன் இந்த இடத்துல இந்த பேரை பற்றி நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பேருக்கு பின்னாடி சாதி பேர் போடுற பழக்கம் கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. சுயமரியாதை இயக்கம் கண்டு பெரியார் வந்துட்டு எல்லாரும் வந்து பேருக்கு பின்னாடி சாதி பேர் எடுத்துருங்கன்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திராவிட இயக்கங்கள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. நிறைய பேர் கேட்பானுங்க இந்த மாதிரி பேர் எடுக்கிறதுல என்ன இருக்குது, சாதி பேர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக சாதிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு. மற்ற ஸ்டேட்லலாம் போயிட்டு இந்த பேருக்கு பின்னாடி சாதி பேரை எடுக்க முடியுமான்னு நீ நினச்சி பாரு, அவங்கள செஞ்சு பார்த்துட்டு சொல்லு. ஏன்னா இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் இந்த சீன் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுக்கெல்லாம் இந்த சீனில் இந்த பேர் என்ன அப்படின்னு கேட்குறது வந்து கொஞ்சம் அந்த சீன் வந்து இரலவெண்ட்டாக இருக்கலாம், நமக்கு அது பழக்கப்படாததாக இருக்கலாம். ஆனால் மற்ற ஸ்டேட்லாம் இதை வச்சு தான் வந்து பேசிக்காக டிஸ்கிரிமினேட்டே பண்ணுறானுங்க. இப்போ நீங்களே வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வேறு எங்கேயாச்சும் வேறு வேண்டிய பேசி பழகினீங்கன்னா உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது நம்மலாம் வந்து நம்ம பேர் அந்த ஒரு வரியில் சொல்லிடுவோம். அவனுங்க வந்து நம்ம பேரை கேட்க ட்ரை பண்ணுவானுங்க. பேர்னா என்ன, இப்போ நான் சுதர்ஷன் அப்படின்றனா சுதர்ஷன் அடுத்து என்னன்னு கேட்பான். அடுத்து என்னடா அப்படின்னா என் இனிஷியல் தான் சொல்லுவான். இனிஷியல் வந்து அப்பா பேர் என்னன்னா அவனுக்கு அப்படியே ஷாக்கிங்கில் இருப்பானுங்க. அவனுக்கு வந்து அந்த விஷயமே புரியாது, அது எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஷாக்கில் இருப்பானுங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஷுட் பி கிரேட்ஃபுல். அண்ட் இந்த ஹிஸ்ட்ரி நம்ம மறந்துடவே கூடாது. சும்மா அசால்ட்டாக எப்படா பேர் எடுத்ததுலாம் என்னடா ஆயிரப்போகுது அப்படின்னு இருக்குல்ல, இந்த பேர்னால எவ்வளோ சுற்றி நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் வந்து எவ்வளோ % வந்து தடுக்கப்படுதுன்றது அப்புறம் ஒரு வழியாக இவங்க எழுதின எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்துடும். இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா சந்தன்ற இந்த கேரக்டருக்கு வந்து பாஸ்ன்னு வந்துடும், ஷோயப் வந்து ஃபெயில் ஆகிடுவான். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் வந்து அவன் ஒரு ஏன்னா இதில் வந்து சந்தனோட ஷோயப் தான் வந்து நல்லா படித்து பண்ணுறவனா இருப்பான், ரொம்ப மோட்டிவேட்டடான பர்சனாக இருப்பான். ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய இடத்துல காட்டியிருப்பாங்க. அவன் வீட்டில் வந்து அந்த
போலீஸ் கேப்பை வந்து மாட்டி வச்சுருப்பான். நான் வந்து இதை பார்த்து எனக்கு நினச்சிட்டே இருக்கணும், எனக்கு வந்து இது மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ சந்தன் பாஸ் ஆகிடுவான், இவன் ஃபெயில் ஆகிடுவான்றது இவனுக்கு ஒரு பெரிய இதுவாகவே இருக்கும். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஷோயப் வந்து ஒரு முஸ்லீம்ன்ற காரணமாக தான் இருக்கும். அப்புறம் லேட்டர் வந்து இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்காக சந்தன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பான். அப்புறம் அதுக்கப்புறமும் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. இன்னொரு ஒரு 6 மாதம் ஆயிரும், 1 வருஷம் ஆயிரும் அப்படின்ற நிலமை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு அவன் காலேஜ் போயிட்டு இருப்பான். நம்ம இவங்க ஜான்வி கபூர் கூட சேர்ந்து காலேஜ் போயிட்டு இருப்பான். ஏன்னா இந்த கான்ஸ்டபிள் வேலையில் வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம படித்து போனோன்னா மேலே பெரிய பெரிய பொசிஷனே நம்ம கிடச்சிரும், இதனால் ஒன்றும் கிடையாதுன்னு ஜான்வி கபூர் சொன்னதில் அந்த ஒப்பீனியன் வந்து ஓகே இது பெட்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி போயிருப்பான். அப்புறம் லேட்டர் பார்த்தீங்கன்னா போலீஸ் இதுக்கு போயிடலான்னு திருப்பி வந்து இங்கேயும் வந்து ரெக்ரூட்மெண்ட் மறுபடியும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படின்னதும் சந்தன் அவனோட அக்கா கூட உட்காந்து பேசுகிற ஒரு சீனு புலம்பிட்டு இருப்பான். இந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் எல்லாத்தையும் தூக்கிட்டே சுற்றுறேன், எனக்கு எல்லாமே திருப்பி திருப்பி என்னை கீழே தூக்கி போடுது அப்படின்னு புலம்பவும் அவனோட சிஸ்டர் வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து உனக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருந்திருக்குது, இது பண்ணலாம், வேலைக்கு போகலாமா இல்லை படிக்கலாமா, எக்ஸாம் எழுதலாமா, இந்த மாதிரிலாம் உனக்கு ஒரு சாய்ஸ் இருந்திருக்குது. ஆனால் எங்கள் யாருக்குமே சாய்ஸே இருந்ததில்லை, நீ எப்படி ஒன்றை எப்படி ஜெயிக்க வைக்கிறதுன்றது தான் நாங்கள் காலம்போல யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். நான் பூரா இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன், குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் வந்துட்டு ஆய்கல்வி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு இவன் அது எந்த அளவுக்கு ஒரு ரியலைசேஷனை கொடுக்குதுன்னா, இங்கே நம்ம சோஷியல் ஆர்டர் வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் சொல்கிறாங்க. இவன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், என்னால் முன்னேறவே முடியலை, எல்லா இடத்துலையும் என்னோட பேரை வச்சு என்னோட சாதிய பேரை வச்சு என்னை ஒடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்காச்சும் நீ அதை ட்ரை பண்ணுறதுக்காச்சும் உனக்கு ஒரு வழி இருக்கு, ஆனால் இங்கே எனக்கு அந்த வழி கூட இல்லைன்னு அந்த இன்டர்செக்ஷனால இந்த படத்தில் சொன்னது இருக்குல்ல. ஏன்னா ஒரு தலித் பையனை பற்றி இருக்குது, அண்ட் வந்து ஒரு முஸ்லீம் பையன் வந்து இங்கே எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்றத சொல்லியிருப்பாங்க. அண்ட் அந்த தலித் வீட்லேயும் வந்து அந்த பொண்ணுங்களோட நிலைமை எப்படி இருக்குதுன்றது, இந்த பேட்ரியார்கல் சொசைட்டியில் பொண்ணுங்களோட நிலைமை எப்படி இருக்குன்றதை சொன்னது அந்த இன்டர்செக்ஷனலாக கொண்டு போனது இருக்குல்ல. ஏன்னா இந்த ஷோயப்போட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆஃபீஸில் அந்த டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பான். அவங்க வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு வந்து அவங்க கம்பெனியில் கூப்பிட்டுருப்பாங்க டீம்மேட்ஸு. அங்கே போய் உட்காந்துருப்பப்ப அங்கே இருக்க அந்த அவனோட ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டு பாகிஸ்தான் தோற்றுரும், இந்தியா ஜெயிச்சிரும், அவனோட டீம் தோத்துருச்சுல அப்படின்னு சொல்லி அவனோட இஸ்லாமோஃபோபிக்காக அவனோட முஸ்லீம் அவன், அதனால் வந்து அவன் பாகிஸ்தான் தான் சப்போர்ட் பண்ணுவான், அவன் டீம் தோத்துருச்சுன்னு சொல்லி பயங்கரமாக குடிச்சிட்டு கலாச்சிட்டு இருப்பானுங்க. அவன் அதில் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு எனக்கு வேலையே வேணான்னு சொல்லி வந்துடுவான். ஸோ இந்த ஆல் ஓவர் இந்த இன்டர்செக்ஷனால படத்தில் காட்டினது இருக்குல்ல, தலித் ஒரு பக்கம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஒரு பக்கம் இந்த கம்யூனல் டிஃபரன்சஸ், இந்த இஸ்லாம் மேலே இருக்க வெறுப்புகள், ஒரு பக்கம் பெண்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாமல் அடித்தட்டில் இருக்காங்கன்றதை காட்டினது. இப்போ சீன் என்ன வரும்னா, சந்தனோட அம்மா வந்து ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு சமைச்சு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அந்த ஸ்கூல் பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இந்த அம்மா வந்து இனிமேல் எங்கள் பசங்களுக்கெல்லாம் சமைச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக வந்து அவங்களோட சாதிய புத்தியை காமிச்சிருப்பாங்க, இந்த கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவள் வந்து இந்த சாதியை சேர்ந்தவ, அதனால வந்து அவள் கையால் சமைச்சு எங்கள் குழந்தைங்க சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அது ரொம்பவே வந்து கொடுமையான விஷயமா இருக்கும். இது வந்து சும்மா சினிமா காட்டியிருக்காங்கன்னு இல்லை, இப்போ வரைக்குமே நம்ம தமிழ்நாட்டிலே அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அந்த அந்த அம்மா வந்து சமைக்கிறது வந்து இந்த பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, எவ்வளோ நல்லா சமைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்களாம் தலைக்குனிந்து நிற்கும், ஐயோ இனிமேல் இவங்க நமக்கு சமைச்சு போட மாட்டாங்களா அப்படின்றது. இது எவ்வளோ ஒரு அவலம்னு இதை பாருங்களேன். டைரக்டர் வந்து சந்தன் போலீஸ் வேலையும் இனிமேல் நமக்கு கிடைக்க போகிறதில்ல, என்னாலும் இவனுங்க நம்மளை சேர்த்துக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டோட நிலமை மாறணும்னு சொல்லிட்டு சூரத்துக்கு வந்து தினக்கூலி வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மில் வேலைக்கு போகலான்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி அங்கே கிளம்பி போயிடுறான். அப்புறம் இந்த பக்கம் வந்து ஷோயபும் வந்து லேட்டர் அவனோட வேலையை விட்டுட்டான். அந்த ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படி பேசினதும் இவனுக்கு தொடர்ந்து இப்படி பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறான்னு சொல்லி அவனுமே வந்து சந்தன் கூட போய் சேர்ந்துருவான். 2 பேருமே இப்போ அங்கே தினக்கூலியாக அங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மில்லில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த கோவிட் சமயத்தில் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ற அந்த ரியாலிட்டி வந்து இந்த படத்தில் அவ்வளோ ஹிட்டிங்காக காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு 5 வருஷம் இருக்கும் லாக்டவுன் நமக்கு போட்டு கோவிட் வந்து. அப்போ வந்து இது நான் ஒரு பிட் நியூஸாக தான் பார்த்தேன்னா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வட மாநில தொழிலாளர்கள்லாம் வந்து நடைப்பயணமாகவே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அவங்க நடந்தே வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கான எந்த வசதியும் ஏற்படுத்தல, அவங்க ஊருக்கு போய் சேர்க்கறதுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நியூஸாக தான் பார்த்துருந்தேன். ஆனால் நம்ம வந்து அவங்க ட்ராவல் பண்ணி அப்படி போனாங்க அப்படின்றத மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி போனவங்க வந்து என்ன ஆச்சு, அவங்க வீட்டுக்கு போனாங்களா,
அவங்க எப்படி போய் சேர்ந்தாங்க, ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் எப்படி ஒரு மனுஷனாக நடந்து ட்ராவல் பண்ண முடியுன்ற அந்த கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா லாக்டவுனு ஈஸியாக வந்து அவங்களுக்கு தண்ணி இது கூட சோறு தண்ணி கூட எங்கேயுமே கிடைக்காது. எப்படி அவங்க போயிருப்பாங்கன்றதெல்லாம் நான் யோசிச்சது கிடையாது. அப்போ வந்து எனக்கு இதை பற்றி ரொம்ப அவேர் கிடையாது, நான் யோசிக்கவும் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதை அவ்வளோ தெளிவாக வந்து மண்டையில் போட்டிருப்பானுங்க எவ்வளோ கஷ்டமான நிலைமை அப்படின்னு. லாக்டவுன் போட்டுருவாங்க, வேலையும் போயிடும். தினக்கூலிகள்ன்றப்ப அவங்களுக்கு என்ன கையில் எப்படி காசு இருக்கும், அவங்களுக்கு ஒரு வாரம் மேனேஜ் பண்ண முடியும், ஒரு வாரம் 2 வாரம் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து முடியாமல் போயிடும். திருப்பி அவங்க ஊருக்கும் போக முடியாது. லாக்டவுன் போட்டு அவங்க ஏரியா விட்டு போகணுன்னு சொன்னாலே போலீஸ் திருப்பி அடித்து உள்ளே போங்கன்னு விரட்டி விட்டுருவாங்க. இவனுங்க எல்லாரும் வந்து போட்டு ராத்திரி நேரத்தில் எஸ்கேப் ஆகலாம் ட்ரை பண்ணுறப்ப அப்போ அங்கே திருப்பி வந்து அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு பிரச்சனை வரும்னா, அதே இடத்துல பிடிச்சி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து ஷோயப் அலி அப்படின்னுவான். சந்தன் நடுவில் வந்து அவனை அடிக்கிறாங்க அப்படின்னது வந்து நடுவில் வந்துட்டு இவனும் வந்துட்டு ஒரு முஸ்லீம் பேரை சொல்லுவான், ஹாசன் அலின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹாசன் அலி ஷோயப் அலி அப்படின்னு போட்டு அந்த போலீஸ்காரன் அடிப்பானுங்க. அந்த பேரை கேட்டு இந்த பேருக்கு பின்னாடி இருக்க அரசியல் இருக்குல்ல, நீ இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனால நீ வந்து தப்பு பண்ணவனா தான் இருப்ப. ஏன்னா அந்த டைமில் வந்து ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், அவன் உயிரை காப்பாற்றிட்டு அவன் ஊர் பக்கம் போய் சேரணும், அவன் வீட்டுக்கு போய் சேரணும், அவன் ஃபேமிலியை பார்க்கணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான். போலீஸ் வந்து அவன் பேரை கேட்டதுமே வந்து அவனை அடித்து துரத்துடுறாங்க. திருப்பி இவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கேனா இவனுங்க எங்கே வேலை பார்த்துருந்தாங்களோ அந்த வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துடுறானுங்க. போக முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த யாருக்கு தெரியாமல் இந்த லாரியில் வந்து ஒரு கூட்டமாக ஒருத்தவங்க ஏறி போகிறாங்க. அதில் ட்ராவல் பண்ணி தான் போகிறானுங்க. அதுலேயும் வந்து யாராச்சும் நடுவில் இருமுறாங்க, ஏதாச்சும் தெரியுதுன்னா அவங்க இறக்கி விட்டுருவானுங்க. மற்றவங்களாம் வந்து சண்டை போடுவானுங்க, கொரோனாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இதில் வந்து சந்தனையும் வந்து உடம்பு சரியில்லாமல் அவன் வந்து தும்பிட்டு இருப்பான், இருமிட்டு இருப்பான், இறக்கி விட்டுருவானுங்க. லிட்ரலி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் இவங்க நடந்து போகிற நிலைமை ஆயிரும். அந்த சீன்லாம் வந்து பார்த்துட்டு முடியல, என்னால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஆக்டிங் இருக்குல்ல, அந்த சந்தன்ற கேரக்டரு அப்படியே கீரை மாதிரி கிடப்பாங்க. அவன் வந்து அவனை தூக்கி போட்டு அப்படியே உடம்புல எலும்பே இல்லாத மாதிரி அப்படியே வந்து ஒரு மாதிரி நூல் மாதிரி கிடப்பான். அவனை வந்து தூக்கி தோளில் சுமந்துட்டு இந்த ஷோயப் பண்ற கேரக்டர் வந்து அவன்கிட்ட கையில் இருக்க அந்த துணிப்பைகள் அவனையும் தோளில் சுமந்துட்டு வந்து ஆயிரக்கணக்கில் கிலோமீட்டர் நடந்து போவான். இதில் வந்து நிறைய இந்த படத்தில் வந்து சென்சார் கட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. முக்கியமாக இந்த சீனில் என்னன்னா, நடுவில் வந்து ஒரு கவர்மெண்ட் வண்டி வந்து ட்ராவல் ஆகும். இவங்க வந்து அதை லிஃப்ட்டுக்கு நிறுத்த ட்ரை பண்ணும்போது அதை நிறுத்தாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும் போல். அது நிறைய பேர் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அண்டு அதை வந்து இதை சென்சாரில் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கான உரிமைகள், இவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் இங்கே மறைக்கப்படுதுன்னு சொல்கிறப்பலாம் இந்த படத்தோட வெளிவந்த வகையே பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன்னா மார்ட்டின் ஸ்கோர்சிஸ் மாதிரி அவ்வளோ பெரிய ஆள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்குது இந்த படத்தில். இவ்வளோ பெரிய ஒரு டீம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எக்கச்சக்கமான சென்சார் கட்ஸு. அவங்கள இன்னும் வந்து ஷோயப்போட நிறையா சீன்கள் வந்துட்டு இஸ்லாமியர்களை பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவனோட சைடு சொல்கிறத வந்து நிறைய சீன்ஸ் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ மார்ட்டின் ஸ்கோர்சிஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து இங்கே அமெரிக்கன் ஃபிலிம் மேக்கர், அவர் எவ்வளோ பெரிய ஃபிலிம் மேக்கர், அவர் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படத்துக்கே வந்து இங்கே எவ்வளோ வெறும் 2 மணி நேரம் தான் இந்த படம். ஸோ இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து இந்த கொடுமைகள் வந்து நடந்துட்டு இருக்குன்றது. ஸோ இந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ்ன்றதை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி வந்து பலதரப்பட்ட அரசியல் இருக்குது. நம்ம ஊரில் இந்த சீமான்லாம் சொல்லியிருப்பான், சும்மா இஷ்டத்துக்கு பேசுவான். அவங்களாம் வந்து இங்கே வந்து நம்மளோட உரிமைகளை பறிச்சிருவாங்க, அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு லாக்டவுன்றது சாதாரணமான விஷயம்னு நான் சொல்ல வரல. பட் அந்த ஒரு லாக்டவுன் வரப்பயே அவன் வீட்டுக்கே போக முடியாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான். அந்த மைக்ரெண்ட் ஒர்க்கர் வந்து அந்த ஒரு லாக்டவுன் வந்தப்போ அந்த ட்ராவல்லே போச்சு, அவ்வளோதான் அவன் வாழ்க்கை. இந்த அளவுக்கு ஃப்ரெஜைலாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டி வந்துட்டு இங்கே வந்துட்டு நீ இருக்கக்கூடாது, நீ வந்து எங்களை டாமினேட் பண்ணிடுவேன்னு சொல்கிறது இருக்குல்ல. இவனுக்கு எவனுமே இங்கே இருக்கிற வடமாநில முதலாளிகள் கேள்வி கேட்க மாட்டானுங்க. நீ வந்து யாரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்னா, ஏன் வந்து ஹாட்ஸ்டார் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாராக மாறுச்சுன்றது பின்னாடி இருக்க அரசியல் யோசிச்சிருக்கணும். ஜியோ ஹாட்ஸ்டாராக மாறின கொஞ்ச நாள்லேயே இது வரைக்கும் வரலாறு காணாத விதத்தில் நீயானால ஷூட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகாமல் அந்த ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு ஷோ எடுத்திருப்பானுங்க, மும்மொழி கொள்கை தேவையான்னு சொல்லிட்டு. ஹாட்ஸ்டார் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாராக மாறுது. வித்தின் வீக்ஸில் வந்துட்டு இது வரைக்கும் இத்தனை வருட காலங்களாக நீயானா ஓடிட்டு இருந்ததில்ல, இது வரைக்கும் ஷூட் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணாமல் ஸ்டாப் பண்ண ஷோவே கிடையாது. முறையாக வந்து அதை ஸ்டாப் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல்லாம் நீ கேட்கணும். அண்டு நான் இதை சும்மா ஒரு கான்டெக்ஸ்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸ் வந்து விஜய் டிவி கலர்ஸ் தமிழோட சேர்ந்து கொலாப் பண்ணி போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க அரசியல்லாம் நீ கேட்கணும். நீ இங்கே யாரை கேட்கணும்னா, இங்கே இருக்கிற வடமாநில முதலாளிகளை கேள்வி கேட்கணும். அவங்களை கேள்வி கேட்காம இங்கே 5க்கும் 10க்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன் இங்கே மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி கேள்வி கேட்கணும்னா உன்னோட நிலைப்பாடு என்ன, உன்னோட நோக்கம் என்னன்றதை நீயே யோசிக்கோ. அண்டு
இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பின்னாடி இருக்க அரசியல் என்ன, அவங்க ஏன் இங்கே வராங்க, இதை பற்றியெல்லாம் ஒரு வீடியோ பார்ட் 1 2 பார்ட்டாக போட்டு என் சேனலில் போட்டிருப்பேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். சேனலுக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 வீடியோ, ரொம்ப சின்ன வீடியோ, ஒரு 8 நிமிஷம் 5 நிமிஷம் 2 வீடியோ இருக்கும். அதில் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பேன். அவங்கள கும்பமேளா அப்போ இந்த வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நாகரிகம் மற்றவர்கள்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க இல்லாத இதெல்லாம் அடிச்சிருப்பானுங்க. இவனுங்க வந்து காரில் ஏறிட்டு சாதி அமைப்புகள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தானுங்க அதெல்லாம் தெரியாத மாதிரி, இவனுங்க ரொம்ப நாகரிகமானவனுங்க மாதிரி, லவ் பண்ணாலே தூக்கிட்டு வெட்டி கொள்கிற ஆளுங்க இவனுங்க வந்து இதெல்லாம் பேசுகிறானுங்க. சீனில் அந்த ஷோயப்ன்ற கேரக்டர் வந்து இவங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அவன் வந்து அவனை தூங்க விடாமல் ட்ரை பண்ணுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுவான். கடைசியில் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சந்தன் இறந்துருவான். நடு ரோட்டில் யாருமே இல்லாமல், அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாமல் ரொம்ப மணிக்கணக்காக ஒரு 8 மணி நேரம் நடந்து இப்போ சுற்றிட்டு இருப்பானுங்க. சுற்றி அவங்க சூடு தண்ணி இல்லாமல் சந்தன்ற கேரக்டர் இறந்துருவான். நிறைய இடத்துல வந்து இந்த அம்பேத்கரோட ரெஃபரன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த நீரஜ் கேவன்ற டேரக்டர் கூட அந்த இன்டர்வியூவில் வந்து நோட் பண்ணியிருப்பார். அவருமே ஒரு தலித் கம்யூனிட்டி சேர்ந்த தான். சின்ன வயசுலேருந்து அந்த குடிசைக்குள்ளே வாழ்ந்தவர். அந்த குடிசைக்குள்ளே இருக்கும்போது ஒரு வாரத்தில் ஒரு கிழிஞ்ச அம்பேத்கர் படம் எங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்குது, இந்த மாதிரி அம்பேத்கர் மாதிரியான முகங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்றது நல்லாவே தெரியுது. கடைசியில் வந்து சந்தனோட பணத்தை வந்து எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த சீனில் வந்து அது பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும். அவங்க அம்மா வந்து அழுகவே மாட்டாங்க. ஒரு மாதிரி அப்படியே மலைச்சு போய் நிற்பாங்க. ஐயோ போயிட்டானா அப்படின்ற மாதிரி நிற்கும் போது ஷோயப் வந்துட்டு அந்த ஒரு பொட்டலத்தை ஓப்பன் பண்ணி செருப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். சந்தன் வாங்கி வச்சுருப்பான். அந்த சீன்லாம் வந்து எனக்கு ஐயோ என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அதை என்னை அஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். மற்ற ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் முடிச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து சோகமாக போட்டு இது பண்ணுற மாதிரி பண்ணாங்க. கடைசியில் அவன் நினச்ச மாதிரியே சந்தனோட வீடு கட்டிடுவாங்க. இவனுக்கு அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு போலீஸ் வேலை கிடச்சி இவனுக்கு வந்து ஆர்டர் வரும். அண்டு ஷோயப் வந்து கடைசியில் காலேஜில் அவன் சொன்ன மாதிரி சந்தன் அவனுக்கு ரெடி பண்ணி வச்சு அட்மிஷன் வச்சு அந்த காலேஜில் போய் சேர்ந்துருவான். ஸோ இப்படி தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா 12th ஃபெயில் படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா கடைசியாக நான் பார்த்தது அது ஒரு அந்த ஹிந்தி படம் தான். இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அந்த போலீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இவங்க வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ப்ராசஸ் வந்து இதில் வந்து 12th ஃபெயிலிருந்து இதில் வேறுபடுற ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லணும்னா, 12th ஃபெயிலில் வந்து இந்த சொசைட்டல் இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அது வந்து 12th ஃபெயிலில் வந்து அதை கைவிட்டாங்க அப்படின்லாம் இல்லை. அது அந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கமாக இருந்திருக்காது. அது ஒரு மோட்டிவேஷனல் படமாக மட்டும் இருந்திருக்கும். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த படம். ஆனால் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மோட்டிவேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 12th ஃபெயிலில் கூட அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வைப்பான். என்னடான்னு பார்த்தா ஒரு 3 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு ஒரு ஒரு இத்தினூண்டு ரூம்குள்ளே ஏதோ மிஷின் ஓடிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே உட்காந்து அதை ஓட்டிக்கிட்டு அப்படியே படிச்சுட்டு இருப்பான். பயங்கரமாக கஷ்டப்பட்டு படிப்பான். நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு இம்ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் இருக்குது. எப்படி ஒரு மனுஷனால் இப்படி படிக்க முடியும் அப்படின்ற அளவுக்குலாம். இது வந்து 12th ஃபெயில் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. பட் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவானுங்க, இந்த ரைட் விங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசில் எனக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து உனக்கு செருப்பு பிஞ்சிருக்குன்னு பார்க்காத, ஒருத்தவனுக்கு காலே இல்லாமல் நடந்து போகிறான் பாரு, அவனை பார்த்துட்டு உன் வாழ்க்கை வந்து எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு நினச்சிக்கோ. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லாமே கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணால் இங்கே கிடைக்குதுன்ற நிலைமையெல்லாம் இல்லை. இங்கே சமூகத்தோட பிரச்சனைகள்லாம் நம்ம புரிஞ்சுக்காமல் வந்து அதை அணுகவே முடியாது. இப்போ 12th ஃபெயில் வந்து ஒரு படமாக பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் அதே மாதிரி நீ சமூகத்தை வந்து அணுகிற, நீ வந்துட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நீ படித்தனா நீ வந்து முன்னேறிடலாம் எவனாலும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களோட அரசியல் புரிதலற்ற ஒரு போக்கை தான் பார்க்குது. ஏன்னா 12th ஃபெயிலில் மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. 12th ஃபெயிலில் வந்து அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறான் அப்படின்றதா இருக்கும். அவனுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல்கள்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவன் வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான், அவனுக்கு வந்து ஃபினான்ஷியலி இல்லை, காசு இல்லை, அவனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, அவ்வளோதான் காட்டியிருப்பாங்களே தவிர அவன் கடைசியில் வந்து சொல்லுவான், பிட் அடிக்கிறத நிறுத்திட்டேன், படிக்க ஆரம்பிச்சிட்டேன், வந்து இந்த மாதிரி ஜெயிச்சிட்டேன், வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்ஸ்பிரேஷனலாக இருந்த அந்த ஒரு ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லுவான். ரியாலிட்டியில் அது அப்படி கிடையாது. அவன் ஏன் பிட் அடிக்கிறான், பிட் அடிச்சது அவன் மட்டும் கிடையாது, அந்த மொத்த ஸ்கூலுமே. அந்த ஸ்கூல் வந்து அதை சப்போர்ட் பண்ணிச்சு. அப்போ இது ஒரு சிஸ்டமைஸ் தான் நடந்துட்டு இருக்குது. அப்படி பிட் அடிச்சுமே பல வருஷங்கள் அவங்க ஃபெயில் ஆகிட்டே இருப்பானுங்க. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து எஜுகேஷன் வந்து எவ்வளோ போராக இருக்குது, அங்கேயே சிஸ்டமைஸ் தான் இந்த அளவுக்கு மோசமாக நடக்குது. இப்போ நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. அங்கெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் நடக்குதுன்னா ஜன்னல் வழியாக பிட்டு தூக்கி போட்டுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் பப்ளிக்காக தெரியும், தெரிஞ்சே பண்ணுவாங்க எல்லாரும்.
ஸோ வந்து அந்த சிஸ்டம் எதிர்த்து இங்கே கேள்வி கேட்கணும்ல, ஏன் வந்து அவங்க இந்த இந்த நிலைமைக்கு போகிற அளவுக்கு அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் வந்து அவ்வளோ மட்டமாக இருக்குது, அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது, அவங்களுக்கு எஜுகேஷன் ஏன் கிடைக்கல அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒருத்தன் படித்தானா மேலே போயிடலாமா அப்படின்றதெல்லாம் முடியவே முடியாது 12th ஃபெயிலில் நடக்கிற மாதிரி. அந்த விஷயத்தை இதில் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்திருக்காங்கன்றதான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை பற்றி நான் சும்மா ஏதாவது ரிவ்யூஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போதே பார்த்தேன். ஸ்டார்டிங்லேயே சொல்கிறான், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கீங்க. இதெல்லாம் காலங்காலமாக இவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறது தான். இங்கே வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி உனக்கு செருப்பு பிஞ்சிருக்குன்னு பார்க்காத, இன்னொருத்தவனுக்கு வந்து காலை இல்லைன்றதை பாருன்னா நம்ம சொல்லக்கூடாது. அவனுக்கு ஏன் கால் இல்லைன்றதை பாருங்க. நீ வந்துட்டு உனக்கு இருக்கிறத வச்சு நீ சந்தோஷப்பட்டுக்கோ, பி கிரேட்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ்ன்ற இதெல்லாம் கிடையாது. அவன் தட்டில் ஏன் தட்டில் சோறு இருந்தால் பத்தாதுங்க, அவன் தட்டில் ஏன் சோறு இல்லைன்றதான் இங்கே கேட்கணும். இங்கே அந்த கேள்வி நீ கேட்கவே கூடாதுன்னா திருப்பி இந்த பொது புத்திகள், இந்த ரைட் விங்கர்ஸ்லாம் நம்மகிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து வைப்பானுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்னன்னாலும் கிடச்சிரும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இங்கேருந்து தான் வைப்பானுங்க. இவ்வளோதான் நான் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டேன்னு நான் நம்புகிறேன். அண்டு உங்களுக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா, பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், பார்க்க வேண்டிய படம். உங்களுக்கு இந்த நான் சொல்லாத தாண்டி ஏதாச்சும் ஒப்பீனியன்ஸ் இருக்குதா இந்த படத்தை பற்றி, உங்களுக்கு இருக்கிற நிறைய குறைகள், இதில் வந்து இப்படி பண்ணியிருக்கலாம்னு நினச்சிங்கன்னா, இல்லை இந்த விஷயங்கள் இந்த படத்தை பற்றி பேசியிருக்காங்க இதையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.